ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க உங்க பிசினஸ்க்காக மல்டிபிள் கேம்பெயின் ட்ரை பண்ணுவீங்க. வாட்ஸ்அப் கேம்பெயின் ட்ரை பண்ணுவீங்க, இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கேம்பெயின் ட்ரை பண்ணுவீங்க, சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணுவீங்க. என்னைக்காச்சும் மெசேஞ்சர் கேம்பெயின் ட்ரை பண்ணிருக்கீங்களா? மெசேஞ்சர் கேம்பெயின் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இன்னைக்கு இந்த மெசேஞ்சர் கேம்பெயின்ஸ் எப்படி ரன் பண்றது, இது ரன் பண்ண நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தோம்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற கேம்பெயின் மெசேஞ்சர் கேம்பெயின். ஏன் இதை சொல்றேன்னா, ஆக்சுவலா நிறைய பேர் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, என்னோட கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணுவாங்க, இல்ல லீட் ஜெனரேஷன் கேம்பெயின் ட்ரை பண்ணுவாங்க. லீட் ஜெனரேஷன் கேம்பெயின் ட்ரை பண்றதா இருந்தா இன்ஸ்டன்ட் ஃபார்ம் வச்சு ட்ரை பண்ணுவாங்க, இல்ல வெப்சைட் ரீடைரக்ட் பண்ணி அங்க இருந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இதே சேல்ஸ் கேம்பெயினா இ காமர்ஸ் பண்றவங்க எல்லாமே சேல்ஸ் கேம்பெயின். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மெசேஞ்சர் கேம்பெயின் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஸோ மெசேஞ்சர் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து குவாலிட்டியான லீடு ஜென்ரேட் பண்ண முடியும், அட் லோ காஸ்ட் உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா உங்க பிசினஸ்க்காக மல்டிபிள் கேம்பெயின் ட்ரை பண்ணுங்க. வாட்ஸ்அப் கேம்பெயின் ட்ரை பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் கேம்பெயின் ட்ரை பண்ணுங்க. இது இல்லாம நிறைய அங்கேயே உங்களால் வெப்சைட் கிரியேட் பண்ணி அந்த கேம்பெயின் ட்ரை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்பெயின்ஸ் இருக்கு. ஆனா நிறைய என்னோட பிசினஸ் ஓனரும் சரி, என்னோட கிளைண்ட்ஸும் சரி, நான் வெளியே பார்க்குற நிறைய பேரும் சரி, எல்லாருமே இன்ஸ்டன்டா ரன் பண்றது என்ன தெரியுமா? லீட் ஜெனரேஷன் கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க, இல்ல மெசேஜ் கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெசேஞ்சர் கேம்பெயின் மல்டிபிள் கேம்பெயின் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு அதை உங்க பிசினஸ்க்கு ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க டேரக்டா வந்து மெசேஞ்சர் கேம்பெயின் எப்படி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மெசேஞ்சர் கேம்பெயின் நிறைய இதுல உங்களால் ரன் பண்ண முடியும், நிறைய கேம்பெயின் அப்ஜெக்ட்ல ரன் பண்ண முடியும். ஸோ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். லீட் கேம்பெயின் எப்படி மெசேஞ்சர் கேம்பெயின் ரன் பண்ணலாம் சொல்லுங்க. ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ இந்த செட்டப் பத்தி நான் ஆல்ரெடி தெளிவா என்னோட பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக் ஆட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் வந்து நம்ம கவர் பண்ணிருக்கோம். நீங்க ஃப்ரீயா இருந்தா போய் அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோ நான் வந்து டக்குன்னு வந்து பார்த்தா ஸ்ட்ரைட்டா மெசேஜர் கேம்பெயின் தான் போறேன். ஸோ பிகாஸ் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் கேம்பெயின் டீடைல்ஸ் பத்தி, பட்ஜெட்டை பத்தி, ஸோ அப்புறம் ஏபி டெஸ்டிங், ஸ்பெஷல் ஆட் கேட்டகரி எல்லாம் தனித்தனியாக கவர் பண்ணிருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க நம்ம ரைட்டா போறது மெசேஞ்சர் கேம்பெயின் தான் போறோம். ஸோ மெசேஞ்சர் கேம்பெயின் பொறுத்த வரைக்கும் உங்களோட கன்வர்ஷன் லொகேஷன் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கணும், மெசேஞ்சர் தான் செக் பண்ணுங்க. ஸோ பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ல இருக்கும், இல்ல இன்ஸ்டன்ட் ஃபார்ம் மெசேஞ்சர் இருக்கும். ஸோ நீங்க கரெக்டா செக் பண்ணுங்க எங்க உங்களோட ஆடியன்ஸ் நீங்க கன்வெர்ட் பண்ண விரும்புறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னது மெசேஞ்சர் கேம்பெயின். ஸோ உங்களுக்காக மெசேஞ்சர் கேம்பெயின் ட்ரை பண்ண போறோம். ஸோ மெசேஞ்சர் கேம்பெயின் மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன தெரிஞ்சுங்க. ஆக்சுவலா வந்து நீங்க வந்து இப்போ இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ஆட் ரன் பண்றீங்க. இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ரன் பண்ணா உங்களுக்கு லீடு வந்துன்னா அந்த லீடை நீங்க என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் டே தான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவீங்க. பட் ஆனா மெசேஞ்சர் கேம்பெயின்ல உங்க யாராச்சும் ஒரு லீடு வந்தா அந்த லீடுக்குள்ள இன்ஸ்டன்டா உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். அதாவது டிஃபால்ட்டா வந்து பார்த்தா ஒரு ப்ரீஃபில்டு மெசேஜ் வந்து உங்களால செட் பண்ணுங்க. அதான் இதோட மெயின் பெனிஃபிட்ஸ். இதனால தான் உங்களால ஹை குவாலிட்டி லீடை வந்து இங்கே ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் நீங்க வந்து இந்த மெசேஞ்சர் கேம்பெயினை ஒரு ஹை குவாலிட்டி ஜென்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் சேம் டைம் இங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும். ஸோ கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மெசேஜ் கேம்பெயின் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் பட்ஜெட் இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணீங்க, என்ன டார்கெட் பிளேஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நான் டீப்பா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி டேரக்டா நான் பண்றேன் லீட் ஆடுக்குள்ள போனேன். ஸோ லீட் ஆடுக்குள்ள போன உடனே இங்க தான் நீங்க உங்களோட அந்த ஃபாலோ மெசேஜஸ் அதை நீங்க செட் பண்ணணும். எப்படி நம்ம இன்ஸ்டன்ட் ஃபார்முக்கு ஃபார்ம் ரெடி பண்றோமோ அதே மாதிரி இங்க மெசேஜர் ஆட்டோமேட்டட் மெசேஜ் நீங்க ரெடி பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட்டப் கிரியேட்டிவ்ஸ் கொடுத்துருங்க. இது வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து நீங்க புதுசாக கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க ஆல்ரெடி இருக்கிற உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் போட்டு அப்லோட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் வந்து கிரியேட் மெசேஜர் கொடுக்குறேன். ஸோ மெசேஞ்சர் டெம்ப்ளேட் ரெடி பண்ணும். செட்டப் ஆட்டோமேட்டட் கொஸ்டின் தட் பீப்புள் வில் ஆன்சர் தி மெசேஞ்சர். ஸோ நம்ம ஆட்டோமேட்டட் அந்த கொஸ்டின் வந்து ரெடி பண்ணணும். ஒன்ஸ் ரெடி பண்ணி அங்கே அப்லோட் பண்ணிட்டா போதும். ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும், அவங்களோட நேமு, அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களுக்கு என்ன நீடு எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு டிஃபால்ட்டா கொடுத்துரும். அதை வச்சு நீங்க கால் பண்ணி அவங்களை கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை மெசேஜ்லேயே அவங்க சாட் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வந்து இந்த மெசேஜில் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரியேட் கொடுக்குறேன். ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து ஃபார்மேட் செட் பண்ணுவோம் அதே மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஸோ ஹாய் மணி, I need to know we can help you. Please answer the few questions so that one of your representative follow up with you. So இந்த மாதிரி ஒரு pre-filled question கொடுத்துருக்காங்க. Are you interested in our product and service? இப்போ பார்த்தா ரெண்டு கொஸ்டின் இருக்கு, எஸ் ஆர் நோ. ஸோ எஸ்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அடுத்த கொஸ்டின் கேட்கணும். நாட் நோனா அவங்களை வந்து எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேட்டை வந்து உங்களால இந்த மெசேஞ்சரை செட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த மெசேஞ்சர் கேம்பெயின் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நீங்க எத்தனை கொஸ்டின் வேணா கேளுங்க. ஸோ எங்க இருக்கீங்க, உங்க லொகேஷன் கேளுங்க, உங்களோட ஃபோன் நம்பர் கேளுங்க, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட
கான்டாக்ட் டீடைல்ஸ் கேளுங்க, அப்புறம் வந்து நேம், இமெயில் எது வேணாலும் நீங்க கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி செட்டப்பா ஒரு ஆட்டோமேஷன் மெசேஜ் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதாவது உங்களுக்கு பதில் அதுவே அந்த கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் மெசேஜ் ஆல்ரெடி தெரியும் நம்ம எப்படி வந்து இதுல ரெடி பண்ணுவோம், இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ரெடி பண்ணுவோம், அதே மாதிரி இங்கே ரெடி பண்ணலாம். ஸோ அட்வான்ஸ் கிளிக் பண்ணுங்க. அட்வான்ஸ்ல வந்து ஃபார்ம் ஒன் நேம் செலக்ட் பண்ணுங்க. ஃபார்ம் ஒன் செலக்ட் பண்ணி கீழே ஆல்மோஸ்ட் ப்ளீஸ் இது அப்படியே இருக்கட்டும். ஸோ உங்க நேம் மட்டும் மாத்திக்க. ஒன்ஸ் மாத்திட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, இதுதான் இங்க டிஃபால்ட்டா அந்த நேம் இருக்க தவிர அவங்களோட நேம் வந்துடும். ஸோ நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஸோ இந்த இன்னைக்கு என்ன அவங்க வெல்கம் மெசேஜ் கொடுங்க, அது கொடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் அவர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். இப்போ நம்ம ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க ஆட பாக்குறாங்க. ஸோ அவங்க சர்வீஸ் வேணுமா வேணாம்னு சொல்லிட்டு இங்க ஃபர்ஸ்ட் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் கேட்கணும். எஸ் அப்படின்னு சொன்னாங்க, நம்ம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணோம். எஸ் கொடுத்துருக்கோம். அப்ப என்ன பண்றோம், நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்றோம். ஓகேவா? இதுவே அவங்க நோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டோமா, நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். இதுவே அவங்க நாட் நோ கொடுத்தா டிஸ்குவாலிஃபை, அதாவது அந்த லீடு வந்து நம்மளுக்கான ஒரிஜினல் லீடு கிடையாது. அங்கேயே நம்ம என்ன பண்ணலாம், அந்த லீடு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களால் செட் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் உங்களால் செட் பண்ண முடியும். இங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம போய் வெயிட் பண்ண புதுசாக ரெடி பண்றோம் உங்களுக்காக. ஸோ ஆட் கொஸ்டின் இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஆர் யூ இன்ட்ரெஸ்ட் அவர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், எஸ் ஆர் நோ. எஸ்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகணும், நோனா நாட் நோனா டிஸ்குவாலிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆட் கொஸ்டின் கொடுக்குறேன். ஆட் கொஸ்டின் கொடுக்கும்போது நம்ம எப்படி நம்ம இதுல செட் பண்ணுவோம், ஃபார்ம்ல செட் பண்ணுவோம், ஃபோன் நம்பர் கேட்கலாம். ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர், வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர், அந்த மாதிரி கேட்க அந்த மாதிரி அலர்ட் ஸ்கிப் கொடுக்கக்கூடாது. எப்பவும் ஸ்கிப் வந்து அவங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ண இது பண்ணிடுங்க, அவங்க கண்டிப்பா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியாகும் அந்த கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து போனா ஆட் கொஸ்டின் கொடுத்து வேற ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கறாங்க, கஸ்டம் கொஸ்டினோ யூசர் நேம் கொஸ்டின், இமெயில் அட்ரஸ் கேட்கறதா இமெயில் அட்ரஸ் கேட்கலாம். ஸோ இமெயில் அட்ரஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஜஸ்ட் அவ்வளோ முடிஞ்சு பாருங்க. நம்ம என்ன கேட்டுருக்கோம், ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட், எஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவாங்களே. இன்கேஸ் நோ போட்டாங்க அந்த லீடு வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க வாட்ஸ் ஃபோன் நம்பர்லாம் அவங்களுக்கு கேட்காது. இப்போ எஸ் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர், அவங்க இமெயில் அட்ரஸ் கேட்டோம். நெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் மெசேஜ் போயிடுங்க. கம்ப்ளீஷன் மெசேஜ்ல நீங்க ஏதாச்சும் அவங்களுக்கு ஃபைல் அட்டாச் பண்ணுவோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நம்மளோட ப்ரௌச்சரை அவங்க ஷேர் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் ஸோ இங்க இருக்கு. அந்த ப்ரௌச்சர்ல நீங்க ப்ரௌச்சர் மீன்ஸ் எதை சொல்றோம்னா உங்க வெப்சைட்டை வந்து நீங்க உங்க ப்ரௌச்சர் வந்து நீங்க வெப்சைட்டை கண்டு அதை கூட ஷேர் பண்ணுங்க. கொடுத்தீங்கன்னா கீழே நோ அட்டாச்மெண்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து வெப்சைட் லிங்க், ப்ரோமோ கோடு ஏதாச்சும் வரும். ஸோ நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்து அவங்க வந்து அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சோன்னு நம்ம வெப்சைட்டை பாக்குற மாதிரி நீங்க செட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் வந்து டிஸ்குவாலிஃபைட் மெசேஜ் வந்து நீங்க தனியா பார்க்கலாம். ஸோ இங்க வந்து டிஸ்குவாலிஃபை, தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட், வி ஆர் நாட் குட் ஃபார் தி அட் த டைம். ஸோ அதாவது அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். ஸோ இது வந்து உங்களுக்கான குவாலிட்டி சர்வீஸ்ல நீங்க வேற எங்கேயாச்சும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் நீங்க கொடுக்கலாம் உங்களோட குவாலிட்டி சர்வீஸ் கொடுத்து. நெக்ஸ்ட் பிரைவசி பாலிசி. பிரைவசி பாலிசி பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி உங்களோட ஃபேஸ்புக் ஆட்ஸ்ல வந்து கொடுப்பீங்களோ அதே மாதிரி அந்த பிரைவசி பாலிசி கொடுக்கலாம். உங்களோட வெப்சைட் ஆல்ரெடி பிரைவசி பாலிசினா அந்த லிங்க் காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் கைஸ். இப்படிதான் வந்து பார்த்தா உங்களுக்கான ஒரு மெசேஜர் கேம்பெயின் செட் பண்ணுவோம். ஒன்ஸ் நீங்க எப்படி நீங்க உங்க லீட் ஜெனரேஷன் கேம்பெயின் செட் பண்ணுங்க, எக்ஸாக்ட் அதே தான் இங்கே நீங்க மெசேஜர் கேம்பெயின் செட் பண்ணீங்க. பட் ஆனா இது நிறைய பேர் ரன் பண்றதே இல்லை. ஸோ தயவு செஞ்சு உங்க பிசினஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா லீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். லோ காஸ்ட்ல உங்களால வந்து லீட் ஜெனரேட் பண்ண முடியும். இந்த மெசேஜர் கேம்பெயின் உங்க பிசினஸ்க்காக நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஸோ ட்ரை பண்ணி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பாய்.